என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் லட்சியம் என்பது ஒண்ணு இருக்கும். இந்த லட்சியத்தை நோக்கி நம்ம அனுதினமும் பிரயாணப்பட்டு இருக்கோம். அது எது போல? நாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும், சமுதாயத்துக்கும் குடும்பத்திற்கும் எல்லாருடைய பார்வைக்கும் நாம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அந்த லட்சியத்தை நோக்கி நாம பிரயாணிக்கும் பொழுது நிறைய நேரத்துல நாம் ஒரு இடத்துல தேக்கம் அடைஞ்சிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரயாணிக்கிற நேரத்துல நமக்கு சுற்றிலும் வருகிற தடைகளை நாம பெரிதா நம்முடைய இருதயத்துல அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால நாம போக வேண்டிய இலக்கை, நம்ம சென்று அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாம போகுது. நாம இங்கிருந்து ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம போற பாதையில எல்லாவற்றிலையும் பச்சை விளக்கா இருக்கணும், அதாவது கிரீன் லைட் மாத்திரமே எரியணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே போக முடியுமா? அந்தந்த இடத்துல சிவப்பு விளக்கு வரும், டேக் டைவர்ஷன் வரும், ஒரு சில இடத்துல சுற்றி போற மாதிரி வரும், ஒரு சில நேரத்துல காத்திருந்து போற மாதிரி வரும். அதுபோல தான் வாழ்க்கையும். நம்மளுடைய இலக்கை அடையும் போது ஒரு சில இடங்கள்ல நாம காத்திருந்து போற மாதிரி வரும், ஒரு சில நேரங்கள்ல நாம சுற்றி போகிற மாதிரி வரும். ஆனா நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய இலக்கை அடைய வேண்டிய பாதைன்னு மாத்திரமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நாம சென்றடைய வேண்டிய அந்த உயர்ந்த இலக்கை, இந்த லட்சியத்தை ஒரு நாள் கண்டிப்பா அடைவோம். உயர்ந்திருந்து நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம காணப்படுவோம். இன்றைய நாளிலும் அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த இலக்கை நீங்க எல்லாரும் அடையணும்னு சொல்லிட்டு நான் இறைவனோட நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன்.